சுங்கச்சாவடி கட்டணத்தை தவிர்க்க மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்வதால் கிராம சாலைகளில் தடுப்பை ஏற்படுத்தும் கப்பலூர் சுங்கச்சாவடியின் முடிவிற்கு உள்ளூர் வாகன ஓட்டிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய திருமங்கலம் செய்தியாளர் சிவகுமார். இப்ப கிராம பகுதியில தடுப்பு அமைக்கிறாங்கன்னா அப்ப அவங்க உள்ளூர் மக்களுக்கு இடையூறாக அது அமையுதா? அதனாலதான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இது அரசோட அனுமதியோட நடக்குதா? நிச்சயமாக அப்படியே. அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி ஏற்கனவே விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதை அகற்ற வேண்டுமென பல வருடங்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது சுங்கச்சாவடி நிர்வாகம் இந்த திருமங்கலம் சுங்கச்சாவடிக்கு இடையே உள்ள உச்சப்பட்டி ஊராட்சிக்கு செல்லக்கூடிய சாலையை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக தற்போது தகவல் வெளியாக இருப்பதால் கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்காங்க. இது குறித்து நம்ம கிராம மக்கள் மட்டும் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் இந்த பாதை அடைக்கிறது இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? இந்த ஏற்கனவே இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி ஒரு 12 ஆண்டு காலமாக நாங்கள் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். இந்த சுங்கச்சாவடி சட்ட விதிகளுக்கு மீறி சட்ட விதிகளுக்கு புறம்பாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதை மாற்றி அமைக்க சொல்லி நாங்கள் சுற்றி இருக்கிற கிராம மக்கள், திருமங்கலம் நகர்பகுதி மக்கள் 12 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து போராடி இருக்கோம். இந்த நிலையில் பக்கத்தில் டோல்கேட்டுக்கு பக்கத்திலே 200 மீட்டர் தான் இருக்கும். இந்த தர்மத்துப்பட்டி, உச்சப்பட்டி, பெருமாள்பட்டி, மூணாண்டிப்பட்டி, இந்த பக்கத்திலே சாலையம்மன் நகர், இந்த கிராமங்களுக்கு செல்லக்கூடிய கிராம சாலை இது. இந்த சாலையை அடைக்கிறதுக்காக இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சாலையை அடைச்சா இங்கே பகுதிக்கு இருக்கிற கிராம மக்களுக்கு பெரிதும் பாதிப்பு. என்ன பாதிப்பு அப்படின்னா, இந்த சாலை வழியாகத்தான் நாங்கள் திருமங்கலத்துக்கு நாங்கள் அரசு மருத்துவமனைக்கோ அவசர தேவைக்கோ அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கோ மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் செல்வதற்கு இந்த சாலையில தான் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த சாலையை அடைக்க போகிறோம்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இது அடைக்கிறதுனால அவங்களுக்கு டோல்கேட்டுக்காரங்களுக்கு பயன்னா, ஏற்கனவே இந்த உள்ளூர்வாசிகளுக்கு கட்டண வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் நவீனமாக இந்த ஃபாஸ்டேக்கில் கட்டணம் உள்ளூர்வாசிகளுக்கு எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதை வேற எடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஆஸ்டின்பட்டி எய்ம்ஸுக்கு போகிற மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த சாலையும் இதே மாதிரி விபத்து ஏற்படுதுன்னு சொல்லி அதையும் அடைச்சிட்டு, அதனால அந்த மருத்துவமனைக்கு ஆஸ்டின்பட்டி மருத்துவமனைக்கு போகக்கூடியது 5 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதே மாதிரி இந்த சாலையை, இந்த கிராம சாலையை, உச்சப்பட்டி தர்மத்துப்பட்டி போகக்கூடிய இந்த சாலையை அடைச்சா இந்த பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. இதை கையில் எடுத்தால் சுற்றி இருக்கிற கிராம மக்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து பெரும் போராட்டத்தை கையில் எடுத்து முற்றுகை போராட்டத்தை கையில் எடுப்போம். அதாவது இந்த ஏற்கனவே சுங்கச்சாவடி அகற்றக்கூடிய போராட்டத்தை நடத்தக்கூடிய நிலையில் மேலும் இந்த பாதையை அடைக்கிறதுனால வாகன ஓட்டிகளுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படும். இந்த பாதையை அடைச்சா நாங்கள் கிராம மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என உச்சப்பட்டி கிராம மக்களும் சுற்றுவட்ட கிராம மக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அபிநயா, சுங்கச்சாவடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை குறித்த விவரங்களுக்கு நன்றி.